அல்லாஹு தாலா சாக் என்னும் தனது ஒளியை பற்றி கூறுகிறான். சாக் என்பது கியாமத்து நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் தோன்றும் ஒரு சிறப்பான ஒளியாகும். அதை பார்த்தவுடன் முஸ்லிம்கள் அனைவரும் சஜ்தாவின் விழுந்து விடுவார்கள். ஆனால் சிலர் சஜ்தா செய்ய முடியாமல் அவர்களின் முதுகு பலகையைப் போன்று ஆகிவிடும். அவர்களின் கண்கள் வெட்கத்தினால் கீழ்நோக்கி இருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் யார் என்றால், முதலாமானவர் தொழுகைக்காக பாங்கு சத்தம் கேட்டும் தொழாமலும் சஜ்தா செய்யாமலும் இருந்தவர்கள். இரண்டாமானவர் உலகில் ஜமாத் தொழுகைக்காக அழைக்கப்பட்டும் ஜமாத்துடன் தொழாதவர்கள். மூன்றாமானவர் உலகில் முகஸ்துதிக்காகவும் பிறருக்கு காட்டுவதற்காகவும் தொழுதவர்கள். நான்காவது முற்றிலும் தொழாத காஃபிர்கள். ஐந்தாவது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஜமாத்தை விடுவது பற்றி எத்தனையோ எச்சரிக்கைகள் கூறப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய இன்னும் அவனது உயிருக்கும் மேலான ரசூலுடைய கட்டளைகளே போதுமானது. நாளை மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையே ஆகும். ஆகவே இனி உள்ள குறுகிய காலத்தில் லாவது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உண்மையாக இருந்து சஜ்தா செய்தவர்கள் கூட்டத்தில் நாமும் நம் குடும்பமும் சேர்ந்து சொர்க்கத்தில் சேர்வோமாக.